ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சு உனக்கு கொழுப்படங்கலாமாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கனடா பொண்ணு. இந்த ஜீவா பண்ணுற வேலை இருக்கே, எப்படி பிளேட்டை மாற்றி விட்றாங்கன்னு கேளுங்க. இல்லைங்க, நானும் இவனும் 1.5 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என்கிட்ட நான் அமௌண்ட் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வரேன்னு சொன்னால் கடைசியில் பார்த்தா என்னை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. உருட்டுமா இதான் மிகப்பெரிய உருட்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீ என்ன தான் பிளான் பண்ணாத, நீ ஏமாத்துறது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் அவர் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறமா அவர்கிட்ட இல்லைங்க சார், நான் அப்படி பண்ணலைன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தது. கடைசியில் வக்கீல் சார் புரிய வைங்க சார்னு சொல்ல, வக்கீல் திருக்குன்னு கூப்பிட்டு போகிறாருங்க. கூப்பிட்டு போய் தனியாக உங்களுக்கு தாங்க பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தால் மறுபடியும் பணம் கேட்குறாங்க. நம்ம ரோஹிணி எங்களோட 27 லட்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த பொண்ணு எங்கே வேணால் போட்டு இல்லாட்டினா ஃபாரின் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் ஃபாரின் போக முடியாது மறுபடியும் சொல்ல, போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள்ட்ட சாட்டை எகிரி பேசுகிறாங்க இவங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியா சரி இருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் போனீங்கன்னா 2 பேருக்குமே நஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போயிடும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா வண்டியை பறி கொடுத்துட்டு கதறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்கு கால் பண்ணி சொல்ல, முத்துக்கு நீ கவலைப்படாத நான் வரேன்னு சொல்லிட்டு முத்துவும் வந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஒருத்தரையும் கெஞ்சி பார்க்குற தயவுசெய்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. கெஞ்சினதுக்கப்புறம் எல்லா பேப்பரும் கரெக்டாக வச்சிருந்தேன், என்னமா பிரயோஜனம், நீ நோ பார்க்கிங்கில் வண்டியை விட்டோமா, ஃபைன் கட்டி தான் எடுத்துகிட்டு போகணும், அவர் இன்னும் வரலாமா, எஸ்ஐ வந்தோடனே நீ ஃபைன் கட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா வெயிட் பண்ணணும்னு அவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஜீவா இல்லை முடியவே முடியாது, பணம் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாய் திட்டாங்க. யாரடி இப்படி சொல்கிற, நீ பணம் ஃப்ராடுடி, 1 நம்பர் ஃப்ராடு, நீ பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரோஹிணி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா இது ரவுடி பொண்ணுக்கு மேலே ரவுடி பொண்ணாக இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பணம் கொடுத்து தான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.